வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பிஃபார்மசி டிகிரி கோர்ஸில் செமஸ்டர் 5ல் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்போம், அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் பேசிக்காக என்ன. அப்போது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாமினேஷனில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்பப்போ நடத்தப்படுது அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனும், அடுத்து இதோட சப்ஜெக்ட் கோடு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். டோட்டலாக பிஃபார்ம் செமஸ்டர் 5 டிகிரி கோர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. தியரி சப்ஜெக்ட்ஸ் மெடிசனல் கெமிஸ்ட்ரி 2 ஃபஸ்ட்டு. இந்த எக்ஸாமினேஷன் 11th ஜூன் 2024 ஸ்டார்ட் ஆகுது. 562051 சப்ஜெக்ட் கோடு. மார்னிங் செஷன் நடத்துகிறாங்க, அதாவது டியூஸ்டே. ஓகேவா. அடுத்து வெனஸ்டேவே நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் 12th ஜூன் 2024 இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1 562052 சப்ஜெக்ட் கோடு. இது மார்னிங் செஷன் நடத்துகிறாங்க இந்த எக்ஸாமினேஷன். அடுத்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேன்னு பார்க்கும்போது 13th ஜூன் 2024 மார்னிங் செஷன் 9:30 to 12:30 PM நடக்க இருக்குது. ஃபார்மகாலஜி 2 562054 தேர்ட் எக்ஸாமினேஷன். ஃபோர்த் எக்ஸாமினேஷன் ஃபார்மகாக்னிசன் பயோகெமிஸ்ட்ரி 2 562056 14th ஜூன் 2024 நடத்துகிறாங்க மார்னிங் செஷனில். அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் 562058 18th ஜூன் 2024 மார்னிங் செஷன் இந்த எக்ஸாமினேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதில் வந்து மெயினாக என்ன விஷயம் தெரிய வரும்னா, லேட்டரல் என்ட்ரி நண்பர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சுட்டு பிஃபார்ம் வரவங்க, அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிஃபார்மசி கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க வந்து இந்த கோர்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சேகரிக்கும் போது தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நம்ம அஃபிஷியலாக யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நமக்கு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் மூலமாக நமக்கு கிடைச்ச அந்த ஷெடியூல் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். இதில் இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பிளான் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பார்க்கணுன்னா ஜூன் மந்தில் 10 days இருக்குது, இன்னும் மே மந்தில் ஒரு 17 days இருக்குது. ஸோ 27 daysன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 2 days நம்ம வந்து கேல்குலேட் பண்ண வேண்டாம், இல்லை 7 days நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டாம். 20 days இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 4 days அலாட் பண்ணி படிக்க முடியும். அப்படி இல்லை 25 days நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 5 சப்ஜெக்ட்ஸு 25 days. அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 5 days டைம் இருக்குது. 2 days வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய ஹோம் டவுனில் இருந்து நம்ம காலேஜுக்கு போகிறது, அப்புறம் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்களே அந்த டைம் அது வாங்க போகிறது, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருப்போம் ஆல்மோஸ்ட், சப்போஸ் வாங்காமல் இருந்திருந்தால் அதுக்கு சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ட்ராவலிங்லேயே 1 or 2 days நம்ம வந்து வேஸ்ட் பண்ணலாம். இல்லை நம்ம ப்ரிப்பரேஷன் பிளான் மாதிரி நமக்கு டைம் ஒருவேளை கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலேயோ இல்லை ஹெவி ரெயின் இல்லை வெயில்னாலேயோ சம்டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு 1 hour 2 hour லேட் ஆகலாம். சில டஃப்பான யூனிட்ஸ் படிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகலாம். அதனால் எப்போதுமே சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணும்போது எக்ஸாமினேஷன் டைமில் 1 month இருந்ததுனால் நாம் அதில் வந்து ஒரு 5 days இல்லை ஒரு 6 days நம்ம வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. அந்த 5 days 6 days நம்ம லெஸ் பண்ணிவிட்டு 24 days இருக்கிற மாதிரி கேல்குலேட் பண்ணணும். அப்போ 24 daysங்கும்போது 6 சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 days நம்ம அலாட் பண்ணிக்கலாம். ஆனால் படிக்கும்போது 1 or 2 days எக்ஸ்ட்ரா வரும். சப்போஸ் ஒரு சில யூனிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு டைம் அதிகமாக எடுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போதுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒப்பீனியனாக 5 சப்ஜெக்ட்ஸ் உள்ள இயரில் இந்த செமஸ்டர்லாம் பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 days நம்ம அலாட் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது நம்ம அதை வந்து சின்ன ஒரு மினி ரிவிஷனுக்கு வேண்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே அதிகமான டேஸ் போட்டு அதை வந்து பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன ஒரு இதாகலாம்னா, சப்போஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இல்லை ரிவிஷன் பண்ண டைம் எடுக்கு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து பெண்டிங்கில் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்படி நம்ம வந்து 27 days இருக்கும்போது நம்ம வந்து 4 days ப்ரிப்பரேஷன் பிளான் வச்சு 20 daysக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்ததுனால் ரிமைனிங் 7 days நம்ம வந்து எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா, மாடல் எக்ஸாமினேஷன் எழுதி பார்த்துக்கலாம், இல்லை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். அந்த 7 daysல கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அகைன் 1 day நம்ம அலாட் பண்ணி அந்த டாபிக்ஸ் வந்து ஓரளவு கவர் பண்ண முடியும். 20 daysலேயே படித்து முடித்தால் கூட இன்னும் ஒரு 7 days இருக்கும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். செகண்ட் டைம் நம்ம ரிவிஷன் பண்ண யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டேஸ் வந்து நம்ம ஜிபேட் ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லை சப்ஜெக்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது டிஸ்கஷனுக்கோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் அண்ட் மோட்டிவேஷனல் தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.